அதிமுக வாக்கு வங்கிக்காக அந்த கட்சியின் தலைவர்களை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அது அந்த கட்சியின் பலவீனத்தை காட்டுவதாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக வாக்கு வங்கிக்காக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவது என்பது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. பாஜகவின் பலவீனம் ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இது இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கட்சியில் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்தியில் நடைபெறும் நல்லாட்சி தொடர ஆதரவு கொடுக்க வேண்டும், கூட்டணியிலே சேர வேண்டும் என்று மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். வெற்றி வாய்ப்பு உடையவர்கள், நல்ல தொகுதி, இதை பெற்றுக் கொடுப்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். கட்சியின் சார்பிலே ஒருமித்த கருத்தோடு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் கூட தங்களுடைய பலத்தின் அடிப்படையிலே சென்ற தேர்தலிலே எனக்காக ஒருமித்த கருத்தோடு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வேண்டும் என்று எல்லோரும் ஒருமனதாக எண்ணியதன் அடிப்படையிலே கூட்டணி கட்சியிடமிருந்து எனக்கு கிடைத்ததை நான் நன்றியோடு இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். ஆக்டோபஸ் போல ஆளும் கட்சியின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது. தேர்தல் தான் எங்கள் நோக்கம். நாங்கள் யாருடன் கூட்டணி வைப்போம், அதற்கு தூதும் விட்டிருக்கிறோம். கதவுகள் திறக்கவில்லை என்றால் உடைப்போம், திறப்போம் என்று அதிரடியாக பேசியுள்ளார் நடிகர் மன்சூர் அலிகான். அதில் இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எனக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல. நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன். ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது. பார்த்துக்கலாம். தூது போயிருக்காங்க. பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது. நாங்கள் உடைப்போம், திறப்போம், இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம். இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.